ஆகஸ்ட் 10, 2026 கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற அட்டிபலை இன்டர்ஸ்டேட் பார்டரில் கன்னட ஆக்டிவிஸ்ட் வாட்டல் நாகராஜ் ப்ரொட்டஸ்ட்க்கு பார்டரை பிளாக் பண்ண கால் கொடுத்திருந்தாரு. ஹொசூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஃபேக்டரியில ஒரு காம்பனன்ட் லோட் ஆகுது. ட்ரக் ஹொசூர்ல இருந்து அட்டிபலை கிராஸ் பண்ணி பெங்களூர் சைடுக்கு மூவ் ஆகுது. பார்டர்ல ட்ரக் நிக்குது. ஆனா அதோட இம்பாக்ட் பார்டர்ல மட்டும் நிக்காது, பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சப்ளையர்ஸ், ஃபேக்டரி, வேர்ஹவுஸ் வரைக்கும் கூட இந்த டிலே ரீச் ஆகலாம். ஒரு ட்ரக்கு பார்டரில் நிற்கிது. பார்க்க ஒரு சிம்பிள் டிராஃபிக் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ட்ரக்கில் ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான ஆட்டோ காம்பனண்ட் இருந்தால் அந்த காம்பனண்ட் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகலைன்னா பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷனே அஃபெக்ட் ஆகலாம். இன்னைக்கு அட்டிபலை பார்டரில் நடக்கிற டிஸ்ட்ரப்ஷன் இந்த சப்ளை செயின் கனெக்ஷனை புரிஞ்சுக்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆனால் இதை வெறும் கர்நாடகா பந்த் நியூஸாக பார்க்காம ஒரு முக்கியமான ரூட்டில் ட்ரக் மூவ் ஆகலைன்னா தமிழ்நாடு ஃபேக்டரிக்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். எஃப்ஆர்ஐ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 10 என்ன நடந்துச்சு? ஆகஸ்ட் 10, 2026 கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற அட்டிபலை இன்டர்ஸ்டேட் பார்டரில் கன்னட ஆக்டிவிஸ்ட் வாட்டல் நாகராஜ் ப்ரொட்டஸ்ட்க்கு பார்டரை பிளாக் பண்ண கால் கொடுத்திருந்தாரு. ரிப்போர்ட் படி பார்த்தா காலையில் 11 மணிலிருந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை 2 டைரக்ஷன்லையும் பிளாக் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாடுல இருந்து கர்நாடகா போகிற வெஹிக்கிள்ஸும் கர்நாடகால இருந்து தமிழ்நாடு வர வெஹிக்கிள்ஸும் அட்டிபலை கிராசிங்ல டிஸ்ட்ரப்ஷன் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டா காவேரி வாட்டர் இஷ்யூவும் கர்நாடகா ரிலேட்டட் டிமாண்டும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 1 டே பார்டர் ஆக்ஷனா ரிப்போர்ட் ஆயிருந்தது. அதே டைம்ல ஆகஸ்ட் 13 ஸ்டேட் வைட் கர்நாடகா பந்துக்கும் வாட்டல் நாகராஜ் கால் கொடுத்திருந்தாரு. ஸோ நியூஸ் ஆங்கிள் இது ஒரு பந்த் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லை, லாஜிஸ்டிக் ஆங்கிள் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் மூவ்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரப்ஷன் ரிஸ்க் கிரியேட் பண்ற ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டை இதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட், இந்த ரூட் ஏன் முக்கியம்? ஹொசூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஃபேக்டரியில ஒரு காம்பனன்ட் லோட் ஆகுது. ட்ரக் ஹொசூர்ல இருந்து அட்டிபலை கிராஸ் பண்ணி பெங்களூர் சைடுக்கு மூவ் ஆகுது. அங்கிருந்து அந்த கூட்ஸ் வேர் ஹவுஸ்க்கு போகலாம், இன்னொரு ஃபேக்டரிக்கு போகலாம், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு கண்டினியூ ஆகலாம். ஹொசூர் பெங்களூர் பெல்ட்ல ஆட்டோமேட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், வேர் ஹவுசிங்னு பல இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷை கனெக்ட் பண்ணுற மேஜர் இண்டஸ்ட்ரியல் காரிடாராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு கர்நாடகா கனெக்ஷனில் ட்ரக் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல மூவ்மெண்ட் டிஸ்டர்ப்ட் ஆனால் ப்ராப்ளம் பார்டரில் மட்டும் நிற்காது, அது சப்ளை செயின்குள்ளே போகும். இப்போ ஃபேக்ட்ரி சைடில் என்ன நடக்கும்? ப்ரொடக்ஷன் லைன் ரெடியாக இருக்கு, ஒர்க்கர்ஸ் ரெடி, மெஷின்ஸ் ரெடி. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆட்டோ காம்பனன்ட் மட்டும் இன்னும் ஃபேக்ட்ரிக்கு வரல. அந்த காம்பனண்ட்டை கேரி பண்ணுற ட்ரக்கு தான் அட்டிபலையில் டிலே ஆகுது. இப்போ ஃபேக்ட்ரி இம்மீடியட்டாக ஷட் டவுன் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கலாம், பேக்கப் சப்ளையர் இருக்கலாம், இல்லை வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டாக் கம்மியாக இருந்து அந்த காம்பனன்ட் ப்ரொடக்ஷனுக்கு கிரிட்டிக்கலா இருந்தா ஒரு டிரான்ஸ்போர்ட் டிலே ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூலை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி பார்டர் டிஸ்ட்ரக்ஷனோட ரியல் இம்பாக்டே. ப்ராப்ளம் ட்ரக்ல ஸ்டார்ட் ஆகும், ஆனால் எஃபெக்ட் ஃபேக்டரி வரைக்கும் ரீச் ஆகலாம். ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் ரிஸ்க். இன்றைக்கி பல மேனுஃபேக்சரர்ஸ் இன்வென்ட்ரியை ரொம்ப ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணாமல் ஜஸ்ட் இன் டைம் அப்ரோச் யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப பெரிய குவான்டிட்டியில் மெட்டீரியல்ஸை மாத கணக்கில் ஸ்டாக் பண்ணி வைக்காமல் தேவையான காம்பனன்ட் தேவையான குவான்டிட்டியில் தேவையான டைமுக்கு ஃபேக்ட்ரிக்கு ரீச் ஆகணும். இதில் இன்வென்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சப்ளையர் லேட் ஆனால், ட்ரக் லேட் ஆனால், பார்டரில் அன்எக்ஸ்பெக்டட் டிலே வந்தால் அந்த டிலே ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூலுக்குள்ளே என்டர் ஆகும். ஒரு ட்ரக்கோட டிலே ஃபேக்ட்ரிக்கு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வர ரிஸ்க் இருக்கு. ட்ரக் நின்றுச்சுன்னா டிரைவருக்கு என்ன? இப்போ ஃபேக்டரியை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு ட்ரக் ஓனர் அண்ட் டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். பார்டரில் மூவ்மெண்ட் ஸ்டாப், ட்ரக்கு வெயிட் பண்ணுது, டிரைவர் வெயிட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆல்ரெடி பிளான் பண்ணின டெலிவரி டிலே ஆகுது. அந்த ட்ரக்குக்கு நெக்ஸ்ட் லோட் புக்கிங் இருந்தால் அதுவும் ஷிஃப்ட் ஆகலாம். மெயின் ரூட்டில் மூவ்மெண்ட் பாசிபிள் இல்லைனா ஆப்ரேட்டர் ஆல்டர்னேட் ரூட் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்டர்னேட் ரூட்னா எக்ஸ்ட்ரா கிலோமீட்டரு, எக்ஸ்ட்ரா ஃபியூவல், எக்ஸ்ட்ரா டோல், எக்ஸ்ட்ரா ட்ராவல் டைமு. ஸோ ஒரு ட்ரிப்போட ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த அடிஷ்னல் காஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட்டர் அப்சர்வ் பண்ணலாம், கஸ்டமர் கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம், இல்லை சிச்சுவேஷனுக்கு டிபெண்டிங்காக ஃப்ரைட் ரேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இன்னைக்கு அட்டிபலை பிளாக்னால ஃப்ரைட் ரேட் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. டிஸ்ட்ரப்ஷன் இப்படியே கண்டினியூ ஆனால் அடிஷ்னல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, ஃப்ரைட் ப்ரைஸிங்கை ப்ரெஷர் பண்ண முடியும். ஸோ பார்டர் டிஸ்ட்ரப்ஷன்னா ட்ரக்கு ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லை, ட்ரக்கோட என்டையர் ட்ரிப்பே அஃபெக்ட் ஆகலாம். ஆகஸ்ட் 10 நியூஸில் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பார்க்கணும்? அட்டிபலையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது. லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்: நம்ம ட்ரக் இந்த ரூட்டில் இருக்கா? நம்ம லோடு அர்ஜென்ட்டா? ஆல்டர்னேட் ரூட் அவைலபிளா? கஸ்டமர் டெலிவரி டெட்லைன் என்ன? டிரைவர் வெயிட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆனால் நெக்ஸ்ட் லோடு எப்படி மேனேஜ் பண்ணுறது? அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆகஸ்ட் 13 சொல்கிற மாதிரி இப்போவோ இல்லை பின்னாடியோ ஏதாவது ஸ்டேட் வைட் பந்த் நடந்தால்
அதுக்கு நம்ம ரூட் பிளான் ரெடியா? இதுதான் ப்ராக்டிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் பிளானிங். ரூட் பிளான் மட்டும் இல்லை, ரூட் டிஸ்ட்ரப்ஷன் பிளானும் வேணும். ஸோ அட்டிபலையில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை கர்நாடகா பந்துன்னு மட்டும் பார்க்க வேண்டாம். இது நமக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் லெசனை கொடுக்குது. ஒரு ட்ரக் மூவ் ஆகலன்னா டெலிவரி டிலே ஆகலாம். டெலிவரி டிலே ஆனால் கிரிட்டிக்கல் காம்பனண்ட்னா ப்ரொடக்ஷன் ரிஸ்க் வரலாம். ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல் அஃபெக்ட் ஆனால் ஷிப்மெண்ட் டிலே ஆகலாம். ஷிப்மெண்ட் டிலே ஆனால் கஸ்டமர் டெலிவரி அஃபெக்ட் ஆகலாம். அதுதான் சப்ளை செயின். பார்டரில் ட்ரக் நிற்குது, ஆனால் அதோட இம்பேக்ட் பார்டரில் மட்டும் நிற்காது. பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சப்ளையர்ஸ், ஃபேக்ட்ரி, வேர்ஹவுஸ் வரைக்கும் கூட இந்த டிலே ரீச் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பார்டர் பிளாக் நியூஸ் பற்றி பார்க்கும்போது அந்த டிராஃபிக் எவ்வளோன்னு மட்டும் பார்க்காதீங்க, இந்த ரூட்டில் மூவ் ஆகுற கூட்ஸ்க்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கர்நாடகா பந்த் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.